இந்த 2025 சனி பகவான் மற்றும் குரு பகவான், அதே போல் ராகு கேது பகவான் இவங்களுடைய பயிற்சி இப்போ நடந்திருக்கு. ஸோ இந்த நடந்ததுக்கப்புறம் ஜூனுக்கு அப்புறம் இனி வரும் காலங்கள் நம்மளுடைய தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, டாப் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் செகண்ட் அப்படிங்கிற மாதிரி அத்தனை விதமான செயல்பாடுகளிலும் வெற்றி. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி அமர்ந்து முயற்சிகள் எல்லாமே தோல்வியாச்சு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு அமர்ந்து நினைப்பது எல்லாமே நடக்காமல் போச்சு. இதுதான் மெயின் பாயிண்ட். ஸோ இதெல்லாம் இனிமே மாறப்போகுது. ஏன்னா சனி பகவான் உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போயிட்டாரு, குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. அப்போ உங்களுடைய ராசியின் அதிபதியே உங்களுடைய ராசியை பார்க்கறது மிகப்பெரிய ஏமாற்றம் இல்லாத வாழ்க்கை உண்டு. நினைத்ததெல்லாம் நடத்தக்கூடிய செயல்பாடில் ஒரு வாக்கியம் உண்டு. ஏன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்காரு. அவர் 3ஆம் இடத்தை பார்ப்பது என்பது முயற்சிகள் எல்லாம் வெற்றிகள் உண்டுங்கிறத சொல்லலாம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னால் தலைமை பொறுப்பு, தனக்கென ஒரு அங்கீகாரம், பல பேருக்கு ஆசிரியர், அது வாழ்க்கை பாடத்துடைய ஆசிரியராக இருக்கலாம், அல்லது ஒரு மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியராக இருக்கலாம். ஆனால் எங்கே இருந்தாலும் தனுசு ராசி என்றாலே ஒரு ஆசிரியருக்குரிய குணாதிசயம் இருக்கும். நம்ம கூட இருக்கவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்வழிப்படுத்திடுவோம். நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு நம்ம ஒரு பின்பமாக இருந்து செயல்படுவோம் அப்படிங்கிற இயல்பான குணாதிசயம், இயற்கை பண்பு கொண்ட நபர்கள் தான் நம்மளுடைய தனுசு ராசினியர்கள். அப்போ நீங்கள் தனுசு ராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது, இந்த 2025 சனி பகவான் மற்றும் குரு பகவான், அதே போல் ராகு கேது பகவான் இவங்களுடைய பயிற்சி இப்போ நடந்திருக்கு. ஸோ இந்த நடந்ததுக்கப்புறம் ஜூனுக்கு அப்புறம் இனி வரும் காலங்கள் நம்மளுடைய தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, டாப் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் செகண்ட் அப்படிங்கிற மாதிரி அத்தனை விதமான செயல்பாடுகளிலும் வெற்றி கிடைக்க போகுது. வேலை எனக்கென்று ஒரு வேலை கிடைக்கலங்க அப்படின்னு சொல்லி போராடுறீங்க. வேலையில் நிம்மதி இல்லை, ஒரு போராட்டம். கடந்த ஒரு வருஷமாக தனுசு ராசிக்காரங்க ரியல் பிரச்சனை உண்மையாகவே யோசித்து பார்த்தா இல்லவே இல்லை. தன்னுடைய தன்மையை அப்படியே இழந்துட்டாங்க. ஸோ நீங்கள் அவ்வளோ பிரச்சனைகள், வேலையில் நிம்மதி இல்லை, இருக்கிற இடத்துலையும் நிம்மதி இல்லை. எங்கேயாவது போயிடலாமா, பேசாமல் இந்த வேலையை விட்டு போயிடலாமா, இந்த ஊரை விட்டு போயிடலாமானாலும் அங்கே போனாலும் நிம்மதி இருக்கா? இல்லை. அங்கே போயும் பார்த்துட்டேன், நிம்மதி இல்லை. அப்போ எங்கே நிம்மதி தேடி பார்த்தேன், அது எங்கேயும் இல்லை அப்படிங்கிற வார்த்தையை கிட்டத்தட்ட கிரகங்களுடைய அடிப்படையில், கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் குறைஞ்சது 1 வருஷம், கூண்டது 1.5 வருஷமாக நீங்கள் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கும் என்பது உண்மை. ஸோ அப்படி எங்கே நிம்மதி என்று தேடி பார்த்தேன். அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னோடய வாழ்க்கை இருந்துச்சுங்க. நானும் தேடி பார்த்தேன், எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. கடைசியில் என்ன தான் நடக்குன்னு பார்ப்போன்னு பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குற நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களாக இருந்தால் உங்களுடைய மேலான கருத்துக்களை உறுதியாக கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க. ஸோ இது ஏன் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, கடந்த காலங்களில் உங்களுக்கு நடந்த நிகழ்வுகளை எடுக்கிற அளவுக்கு கோச்சார கிரகங்கள் ரீதியாக எடுக்கிற அளவுக்கு நான் சரியாக எடுக்கேன் அப்படின்னா, எதிர்காலங்களில் நம்ம சொல்ல போகிறதும் கோச்சார பலன்கள் தான். ஸோ அப்போ அந்த கோச்சார பலன்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் சொல்ல முடியும். ஸோ சில விஷயங்களை கவனத்தையும் நம்ம சொல்ல முடியுங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி அமர்ந்து முயற்சிகள் எல்லாமே தோல்வியாச்சு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு அமர்ந்து நினைப்பது எல்லாமே நடக்காமல் போச்சு. இதுதான் மெயின் பாயிண்ட். ஸோ இதெல்லாம் இனிமே மாறப்போகுது. ஏன்னா சனி பகவான் உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போயிட்டாரு, குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. அப்போ உங்களுடைய ராசியின் அதிபதியே உங்களுடைய ராசியை பார்க்கறது மிகப்பெரிய யோகம். தன் வீடை தான் பார்க்கும்பொழுது குரு பகவான் என்ன பண்ணுவார்? சிறப்படைய செய்வார். போராட்டம் போதும், நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி குரு பகவானுடைய செயல்பாடு உங்களை சிறப்படைய செய்யும். இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் ரியாலிட்டியாக, உண்மையாக, நேர்மையாக வேலை பார்த்த ஆசிரியர்களுக்கு கூட மதிப்பிழக்கக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும். தன்னுடைய மாணவர்களே தன்னை காயப்படுத்துகிறார்களே, வார்த்தைகளால் கவலை, ஒரு சில விஷயங்களை கஷ்டப்படுத்துகிறாங்களேங்கிற கவலையும் கண்ணீரோட பாடத்தை நடத்தக்கூடிய சூழ்நிலையில்
ஆசிரியர், பேராசிரியர் அத்தனை பேருமே தனுசு ராசி நேயர்கள் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் போராடி இருப்பீங்க. இனிமே அந்த போராட்டம் கிடையாது. உங்களை ஒரு டிஸ்கரேஜ் பண்ண மாணவர்கள் எல்லாமே உங்கள்கிட்ட சரணடைவாங்க. உங்களுடைய அங்கீகாரம், ஒரு சிறந்த ஆசிரியர்ங்கிற அங்கீகாரம் இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கும். போன வருடம் கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா, இந்த வருடம் குரு பார்வை மூலமாக நீங்கள் முழுமையாக பெறுவீங்க. உங்களுடைய ஆற்றல் செயல்படும். ஐயா, நீங்கள் ஆசிரியர்னால் ஸ்கூலில் உள்ள ஆசிரியர், காலேஜில் உள்ள ஆசிரியர் மட்டும் சொல்கிறீங்களா? இல்லை நான் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு கீழே ஒரு 10 பேர் வேலை பார்க்குறாங்க, எனக்கு கீழே ஒரு 15 பேர் வேலை பார்க்குறாங்க, நான் டாக்டராக இருக்கேன், எனக்கு கீழே ஒரு 15 பேர் வேலை பார்க்குறாங்க, ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஒரு பாடம் எடுத்துக்கிருக்கேன், எனக்கு இது பொருந்துமா அப்படின்னா உங்களுக்கும் பொருந்தும். யாருக்கெல்லாம் ஒரு குருவாக ஒரு பாடத்தையோ ஒரு வேலையோ சொல்லிக் கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கிறதோ அத்தனை பேருக்குமே குருவின் பார்வை மூலமாக மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏமாற்றம் இல்லாத வாழ்க்கை உண்டு. நினைத்ததெல்லாம் நடத்தக்கூடிய செயல்பாடில் ஒரு பாக்கியம் உண்டு. ஏன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்காரு. அவர் 3ஆம் இடத்தை பார்ப்பது என்பது முயற்சிகள் எல்லாம் வெற்றிகள் உண்டுங்கிறத சொல்லலாம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னால், இவனால் நீ முயற்சி எடுத்த, உங்களால் முடியலை, இனிமே முயற்சி எடு, உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது உண்மை. ஒரு பழமொழி முன்னாடி சொல்லுவாங்க, ஒரு கதை சொல்லுவாங்க, பழமொழி இல்லை, ஒரு கதை சொல்லுவாங்க. என்னென்னா, ஒருத்தர் ஒரு குழியை புதையலுக்காண்டி தோண்டினாராம். தோண்டி பார்த்தாராம். அவர் தோண்டி பார்த்து ஒரு லிமிட்டை தாண்டி அவரால் எடுக்க முடியலையா. அப்போ என்ன பண்ணுவார், அந்த முயற்சியை விட்டுட்டு பட்டு என்ன பண்ணுறாரு, அவர் இவ்வளோ தான், இது முடியாத போலக்கு அப்படின்னு சொல்லி முயற்சி எடுக்காமல் போயிடுவார். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வருவார், என்னடா குழி தோண்டி இருக்காரு, என்ன குழி இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு. நம்ம எதுக்காண்டி தோண்டாங்க தெரியல, நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு தோண்டி பார்த்தோன்னே அவருக்கு அந்த புதையல் கிடச்சிச்சான். அதே மாதிரி தான் உங்களுடைய அத்தனை விதமான இவ்வளவு நாள் நீங்கள் கஷ்டப்பட்டு கிடைக்கலையே வருத்தப்பட்டிருந்த நிலை மாறி இனிமே உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது. உங்களுடைய செயல்பாடில் மாற்றம் கிடைக்க போகுது. உங்களுக்கான புதையல் கிடைக்க போகுதுன்னு சொல்கிறேன். புதையல்னால் எப்படின்னா, இப்போ புதையல் நம்ம எதிர்பார்க்க முடியாது, ஆனால் நம்மளுடைய உழைப்புக்கான அங்கீகாரத்தை எதிர்பார்க்கலாம்ல, நம்ம உழைப்புக்கான பொருளாதாரத்தை எதிர்பார்க்கலாம்ல, உங்களுடைய புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்பாக வரலாம்ல, உங்களுக்கேற்ற ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கலாம்ல, உங்களுக்கேற்ற ஒரு அன்பான நண்பர்கள் கிடைக்கலாம். ஸோ இதெல்லாம் புதையல். நம்மளை சுற்றி உள்ள நபர்கள் நமக்கு உதவியாக இருந்து ஒரு உபத்திரம் இல்லாமல், நீ உனக்கு நான் உதவியாக இருக்கேன், பொருளாதாரத்திலையும் சரி அன்பிலையும் சரி எல்லாத்துலேயும் இருக்கேன்னு சொன்னால் யாருக்கு கவலை இருக்கும்? அப்படிப்பட்ட நிலை தான் நம்முடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு கிரகங்கள் வாய்ப்பாக கொடுக்கின்றன. ஸோ கிரகங்கள் அனைத்துமே சிறப்பான நிலையில் இருக்குது. 4ஆம் இடத்துல சனி உட்கார்ந்துருக்காரு. சுகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறைமுகமான தேவையில்லாத சுகங்களை மட்டும் எதிர்பார்க்காதீங்க. நேர்மையான ஒரு அன்பான சுகங்களை எதிர்பாருங்க. வெற்றிகள் உறுதி, மகிழ்ச்சிகள் உறுதி, மகிழ்ச்சிகள் உறுதியாக இருக்கும். நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க என்ன வழிபாடு செஞ்சால் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் இனிமே வரும் காலங்களில் சந்திக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்காரங்க உறுதியாக உங்களுடைய அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலில் போய் இனி வரும் காலங்களில் ஒரு வருடமோ இல்லை ஒரு 1.5 வருஷமோ பெருமாள் வழிபாடை அதிகமாக பின்பற்றுங்க. ஸோ பெருமாள் கோயிலுக்கு போய் மனசார நீங்கள் பின்பற்றும்பொழுது ஏற்றத்துக்குரிய மாற்றம் உண்டு. யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பெருமாளை பிடிக்குங்க, நீங்கள் சொன்ன மாதிரி நான் பெருமாளை மட்டும்தான் கும்பிட்டுக்கிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க உறுதியாக கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க. ஓகேவா? ஸோ பெருமாளை கும்பிட்றேங்க, நான் கும்பிடல, இனிமே கும்பிட போகிறேன்னு சொல்கிறவங்களும் கருத்துக்கள் சொல்லலாம். கும்பிட்டுக்கு இருக்கிறவங்களும் உறுதியாக உங்களுடைய கருத்துக்கள் சொல்லலாம். ஸோ அனைத்து விதமான மாற்றங்களையும் உங்களுக்கு எம்பெருமான் நம்மளுடைய பெருமாள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் என்பது உறுதி. ஸோ மாற்றங்களும் ஏற்றங்களும் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறது. பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதை கோச்சார பலன்கள் ரீதியாக உறுதியாக குறிப்பிடுகிறேன். ஸோ இது உங்களுடைய வாழ்க்கையில் 20% வெற்றியை கொடுக்கும். மேலும் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருக்குது அப்படின்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் ஒதுக்கி உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும், மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.